கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலோசனைகளை தருகிற தேவன். ஏனென்றால் நம்மை உண்டாக்கினவர் அவர். நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே நம்மை தமக்கென்று பிரித்தெடுத்த தேவன் இந்த உலகத்தில் நமக்குள்ள எல்லா சவால்களையும் நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு ஆலோசனைகளையும் வழிமுறைகளையும் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புவது எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அதாவது நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு போய்விட முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் உட்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த காலம் மிகவும் கொடிய காலமாயிருக்கிறது. நாம் எல்லாவற்றையும் அப்படியே எடுத்துவிட முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாயிருந்து எல்லா உலக காரியங்களையும் மறு உலக காரியங்களையும், அதாவது ஆவிக்குரிய காரியங்களையும் உலக பிரகாரமான காரியங்களையும் நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். முதலாவது, உலக பிரகாரமாக ஒரு கடைக்கு சென்றால் கூட பொருட்களை வாங்கும் பொழுது நாம் எவ்வளவாக அதை சோதிக்கிறோம். அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கிறது, அதனுடைய விலை எப்படி இருக்கிறது, அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் என்றெல்லாம் நாம் பல கோணங்களிலே சோதித்து தான் அதை வாங்குகிறோம். அதே போன்று தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பொருட்களை வாங்கும் பொழுது நல்ல பொருட்களை தான் வாங்குவோம். அதே போன்று நல்ல காரியங்களை தான் நாம் இந்த உலகத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும் சரி. அடுத்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நாம் பிடித்து கொள்ள வேண்டியது ஒன்று உண்டு, நாம் விட்டு விலக வேண்டிய காரியங்களும் உண்டு. அவைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொண்டு நாம் முன்னாக செல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் தேவனுடைய நாளிலே குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிற நாம் எல்லாவற்றிலும் தேவ பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். ஆகவே அதற்கு நலமானதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, 2 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று. வானமும் பூமி எல்லாம் அழிந்து போகும் என்று முந்தைய வசனங்கள் சொல்லுகிறது. இவையெல்லாம் அழிந்து போகிறபடியால் நாம் எவ்வளவு பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமாக பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 5:21 வாசித்தது போல எல்லாவற்றையும் நாம் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடித்து கொள்ளுவோம். கர்த்ததாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கிறவர்களாக, நலமானதை பிடித்து கொள்கிறவர்களாக, பொல்லாங்கானது எல்லாவற்றையும் விட்டு விலகிறவர்களாய் காணப்பட நம்முடைய வருகை நாளிலே நாங்கள் குற்றமற்றவர்களாக கர்த்தருக்கு முன்பாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மீட்பர் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.